அந்த ஆறின் நிலை என்ன? சாக்கடை கழிவும் ஆலை கழிவையும் சாய கழிவையும் கொட்டி அந்த நதியவே சாகடித்து விட்டீர்கள். ஒரு வாய் தண்ணி ஆடு மாடுகள் நாங்கள் குடிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை நீங்களாவது பயன்படுத்தும் நிலையிலே அந்த நதி இருக்கிறதா? நீங்கள் சொல்லுகிறது மேகமலையில் நாங்கள் இந்த மலையில் மேய்வதற்கு காரணம் வைகை நதி உருவாகிறதை தடைப்படுத்துகிறோம் என்று. நதியை நீங்கள் நதியாக வைத்திருக்கிறீர்களா? வைகை ஆறு என்ற ஆறாக இருக்கிறதா? மதுரை மக்களின் சாக்கடை கழிவு ஓடுகிற காவாயாக இருக்கிறதா என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சொல்லுங்கள். 32 ஆறையும் அதில் மண்ணள்ளி வித்து நாசம் பண்ணியது யார்? மலைகளை கல்குவாரி என்று வெட்டி எம்சான் என்று வெட்டி நொறுக்கி தாயின் மாறை கரியாக பார்த்தவர்கள் யார்? ஐந்தறிவு கொண்ட மானிடர்களே, உங்களை பெற்ற தாயின் மார்பில் நீங்கள் மட்டும்தான் பால் குடிக்க முடியும், பால் குடிப்பீர்கள். ஆனால் பூமி தாயின் முளை மார்பிலே உலக உயிர்களின் தாய் அவள். உலக உயிர்களுக்காக பாலை சுரக்கிறாள் அருவியை. அது மனிதர்களுக்கு மட்டுமானது அல்ல. ஆடு மாடுகள் புல்லு பூண்டு நாய் நரி கொக்கு காகம் குருவி தே பூச்சி வண்டு எல்லாவற்றுக்கும் பூமி தாயின் மார்பிலே இருந்து வருகிற பால் அருவி ஆறு. அதை உங்களுக்கு உடமையானது என்று கருதி மணலை அவலம்பித்து ஆறை சாகடித்தது யார்? அந்த நதி உங்களின் உடமையா? அது பூமி தாயின் ரத்த நாளங்கள் என்று அறியாத உங்களுக்கு ஆறாவது அறிவு என்ன மயத்துக்கு? எதற்காக உங்களுக்கு ஆறாவது அறிவு? மணலை அள்ளிவிட்டால் ஆறு மரணித்து விடும் என்ற அடிப்படை அறிவு இல்லாத நீங்கள் உங்களுக்கு எதுக்கு அறிவியல், புவியியல், இயற்பியல், உயிரியல், வேதியியல் எல்லாம் எதற்காக படிக்கிறீர்கள்? உங்களிடத்தில் பதில் இருக்கிறதா? கல்குவாரி எம்சண்ட் என்று மலையை நொறுக்குகிறீர்களே. நாங்கள் உள்ளே போய் காடுகளுக்குள்ளே மலை அடிவாரங்களில் மேய்வதால் வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பு இல்லாது போய்விடுகிறது என்று வனவிலங்குகள் மேலே அக்கறை வைத்து அதை பற்றி பாதுகாக்க துடிக்கிற பெருமக்களே, உங்களிடத்திலே எங்கள் கேள்வி. கல்குவாரியாக மலையை வெட்டி பிளக்கிற போது பல நூறு கிலோ எடை உள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிறீர்களே, அப்போது வனவிலங்குகளின் வாழ்க்கையை பற்றி பாதுகாக்க பற்றி கவலைப்படாத நீங்கள் எம்சான் என்று மலையை நொறுக்கி மணலாக்கி குவிக்கிறீர்களே, காசு என்று. தாயின் மாறை கரியாக சமைத்து சாப்பிடலாம் என்று எண்ணுகிறவன் எவனாவது மனிதனாக இருக்க முடியுமா? உலக உயிர்களின் தாய் பூமி அவளுடைய மார்பை அறுத்து காசாக்க நினைக்கிறவன் மனிதனாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கிற வீடுகள் நீங்கள் வைத்து மலையை தகர்க்கிற வெடிகுண்டிலே வெடிமருந்திலே அந்த வீடுகள் பிளந்து நிற்கிறதே, மக்கள் போராடுகிறார்களே. அவ்வளவு பெரிய அதிர்வை காடுகளுக்குள்ளே ஏற்படுத்துகிற போது அங்கே வாழ்கிற மிருகங்கள், விலங்குகள், சிங்கம், புலி, கரடி, நாய், நரி, கொக்கு என்னாகும் என்று கவலைப்படாத நீ. நாங்கள் மேய்வதால் வனவிலங்குகள் பாதுகாப்பு குறைந்துவிடும், அவர்கள் வாழ்க்கைக்கு பாதிப்பு வந்துவிடும் என்று பேசுவது பைத்தியக்காரத்தனமாக தெரியவில்லையா? மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா, அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி, அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு, கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு. அவர்கள் மலையை தொடவில்லை. ஏன்? அவன் மண்ணை நேசிக்கிறான், அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான், அவன் அதை தாயின் மாறாக பார்க்கிறான். அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல், அவனுக்கு சாலை போட மணல், அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள், அவனுக்கு கட்டடம் கட்ட மணல். அவன் மலையை பத்திரமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கன்னியாகுமரியில் அறுக்கிறானே, அனுமதி கொடுத்தவன் எவன்? அந்த மலையை கல்குவாரி என்று வெடிமருந்து வச்சு தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே மேய்கிற போது பாதிக்கப்பட்டு விடும் என்றால் யார் ஏற்பது? யார் ஏற்பது? உன்னுடைய மலையை அறுத்து கொண்டு போகிறான்,
பதிலுக்கு உனக்கு அவனுடைய குப்பையை கொண்டு உன் தாய் நிலத்திலே கொட்டுகிறான். இதை சகித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அதே மேற்கு தொடர்ச்சி மலை, இந்தியாவில் எத்தனை மலைகள், அங்கெல்லாம் நடக்காத நீற்றின் ஆய்வு தேனியில என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலே நடக்க காரணம் என்ன? அவர்களே சொல்லுகிறார்கள் 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்தை வைத்து நாங்கள் தகர்ப்போம், அதை கொடைவோம் மலையை. 50,000 டன் என்று சொன்னால் லட்சம் டன், 1.5 லட்சம் டன் கூட இருக்கலாம். அந்த வெடிமருந்துகளை வச்சு தகர்க்கிற போது ஏற்படாத வனவிலங்குகளுக்கு பாதிப்பு, அவர்கள் வாழ்க்கைக்கு அச்சுறுத்தல், அவர்கள் வாழ்விடங்களுக்கான பிரச்சனை, நாங்கள் வெறும் புள்ளையும் புண்டையும் மேய்ந்து விட்டு வாழ்வதில் ஏற்பட்டுவிடும் என்பதை எப்படி ஏற்கிறீர்கள்? எப்படி ஏற்கிறீர்கள்? கடைசி மூச்சு வரை கத்தி கத்தி சத்தான இயற்கை வேளாண் விஞ்ஞானி, ஒரு வேளாண் பேரறிஞர் உங்கள் நம்மாழ்வார். உணவு சங்கிலி, உயிர் தொடர்ச்சி, அதை கற்பித்துக் கொண்டே இருந்தானே, ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்கிற உணவு சங்கிலியை எப்படி மறந்தீர்கள்? காடுகளுக்கு நாங்கள் மேயும் போது எங்களை புலி திங்கும், சிங்கம் திங்கும் தெரிந்துதான் எங்கள் ஆயர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களுக்கும் சேர்த்துத்தான் எங்களை மேய்க்கிறார்கள். காடு புலிகளுக்கும் யானைக்கும் சிங்கத்துக்கும் சொந்தம், எங்களுக்கு சொந்தம் இல்லையா? எதற்காக காட்டிலே வாழ்ந்த எங்களை வீட்டுக்கு ஓட்டி வந்தீர்கள்? வெக்கம் இருக்கிறதா? மானம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கிறதா? நான் காட்டு விலங்கா வீட்டு விலங்கா? காட்டு விலங்கு என்னை வீட்டு விலங்காக ஆக்கினீர்கள். இன்று காடு எனக்கு சொந்தமில்லை என்றால் எப்படி ஏற்பது? சட்டம் என்கிறீர்கள். சட்டைக்கு உடலா, உடலுக்கு சட்டையா உலகத்தீரே? மக்களின் நலனுக்காக சட்டங்களும் திட்டங்களுமா, சட்டத்திற்காக மக்களா? இது குறிப்பாக அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், நீங்கள் இதை ஏற்கிறீர்களா? ஏற்கிறீர்களா? வெட்டி வெட்டி நீங்கள் விற்கும் போது அழியாத மலை வனம், அங்கே வனவிலங்கு வாழ்க்கை தரம், வாழ்க்கை பாதுகாப்பு, நாங்கள் ஓரத்தில் போய் புள்ளையும் பூண்டையும் மேய்ந்து விட்டு அங்கே இருக்கிற சுனைகள் குட்டையில் இருக்க தண்ணீரை குடித்து வருவதில் காட்டின் வளம் அழிந்து விடுகிறது. எல்லாம் காடுகளை காலங்காலமாக பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த மக்கள், காடுகளிலே வாழ்ந்த பழங்குடி மக்களும் எங்களை மேய்க்கிற எங்கள் மேய்ப்பர் குடி, ஆயர் குடி கோன்களும் தான் என்பதை அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காடுகளின் ஆன்மா இன்று வரை காப்பாற்றப்படுகிறது, சீரழியாமல் பாதுகாக்கப்படுகிறது என்றால் எங்கள் ஆயர் குடிகளாலும், காடுகளிலே வாழ்கிற, காடே குடிகளாக வாழ்கிற, காடே வீடென்று வாழ்கிற பழங்குடி மக்களாலும் தான். இதை கூட அறியாத, கற்காத கல்வி உங்களுக்கு எதற்காக? பள்ளிக்கூடம் சென்று படிக்காத எங்களுக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லை என்றால் என்ன செய்வது? அற்ப உயிரென்று கருதுவது, எங்களை கேவலமாக பேசுவது. பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவனுக்கு படிப்பு சரியாக வரவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்கள் நன்றாக சொல்லிக் கொடுங்கள். அதற்குத்தானே ஊதியம், அதுதானே உங்கள் பணி. ஒரு முறை பதியவில்லை என்றால் திரும்ப மறுமுறை சொல்லிக் கொடுங்கள். மறுமுறை என்றால் 3வது முறை, 4வது முறை சிறப்பு பயிற்சி வைத்து கூட கற்றுக் கொடுங்கள். அதை விட்டுவிட்டு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாயக்கு என்றால் ஆடு மாடு மேய்ப்பது அவ்வளவு இழிவு அவமானம் ஆகிவிட்டதா? ஆடும் மாடும் மேய்ப்பது அவமானம் அல்ல, வெகுமானம், வருமானம் என்பதை உணராத வரை உன் நாடு பொருளாதாரத்தில் வளராது, ஒரு மயிரையும் புடுங்காது. என்ன புரிதல் இருக்கிற உங்களுக்கு? அவ்வளவு அவமானம். ஆனால் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் கறிக்கடையில போய் நின்று 1/2 கிலோ கறி கொடுங்கள், எலும்பில்லாத நல்ல கறியாக கொடுங்கள், நெஞ்செலும்பு கறியாக கொடுங்கள். அதை எந்த நாட்டு கேட்கிறது? எங்கிருந்து வரும்? ஆடு மாடும் எங்கள் ஆயர்குடி மேய்க்கவில்லை என்றால் கறிப்பால் எங்கிருந்து வரும்? எங்கிருந்து வரும்? ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள். ஆடு மாடு
அவ்வளவு அவமானமா? முல்லை நில தலைவன், ஆயர்குல தலைவன், முல்லை நில இறைவன் மாயோன் திருமாலும் பெருமாளும் கண்ணனும். கண்ணன் மேய்த்தது ஆடு மாடுகள் எங்களை. கண்ணன் இறைவன், கண்ணன் பரமாத்மா கண்ணன் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறை தூதர் நபிகள் நாயகம் மேய்த்திருக்கிறார் எங்களை. இறைமகன் இயேசுபிரான் மேய்த்திருக்கிறார் ஆடு மாடுகள் எங்களை. அப்படி என்றால் நீங்கள் ஆடு மாடுகளாகிய எங்களை கேவலப்படுத்துகிறீர்களா? பகவான் கிருஷ்ணரை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது நபிகள் நாயகத்தை அவமானப்படுத்துகிறீர்களா? அல்லது இயேசுபிரானை அவமானப்படுத்துகிறீர்களா? அவ்வளவு இழிவாகிவிட்டதா? அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள், மோர் சாப்பிடாதீர்கள், குடிக்காதீர்கள், தயிர் திங்காதீர்கள், நெய் திங்காதீர்கள், வெண்ணெய் திங்காதீர்கள், கறி திங்காதீர்கள். அவ்வளவுதானே? இது ஒரு சிந்தனை, இழி சிந்தனை. ஆடு மாடு மேய்ப்பது தொழில் அல்ல, எங்கள் வாழ்க்கை முறை, எங்களினுடைய பண்பாடு, எங்கள் வாழ்வியலோடு இயந்த கலாச்சாரம் அது. அதை இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யார்? உங்களோடு, உங்கள் வாழ்க்கையோடு பிரிக்க முடியாது இணைந்த உயிர்கள் நாங்கள். உலகத்தில் தமிழர்கள் மீது எங்களுக்கு இருக்கிற மதிப்பு என்ன? எத்தனையோ இனங்கள் உலகிலே பண்டிகை வைத்து கொண்டாடுகிறார்கள். அறுவடைக்கென்று திருநாள் வைத்தவன் உலகத்திலே தமிழன் தான். ஆடு மாடுகள் எங்களுக்கென்று பண்டிகை வைத்து கொண்டாடியவனும் தமிழன் தான். மாட்டுக்கென்று பொங்கல் வைத்து மாட்டு பொங்கல் என்றே கொண்டாடியவனும் தமிழன் தான். காரணம், உங்களோடு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் உழைத்ததால். வேளாண்மை வருகிற போது நாங்கள் உங்களோடு உழவுக்கு பயன்படுவோம். எங்கள் தோளிலே கலப்பையை வைத்து, மேலியை வைத்து, கலப்பை வைத்து உழுது, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று முன்னோர்கள் சொன்னது எவ்வளவு அர்த்தம் உள்ளது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எங்களை ஒழித்துவிட்டு நீங்கள் உழவு இயந்திரம் என்ற நவீன விசை இயந்திரமான டிராக்டரை வச்சு உழுகிறீர்கள். 60 கிலோ எடையுள்ள ஒரு மனிதன் தொடர்ந்து நடந்தால் அந்த இடத்திலே புல்லை தவிர அந்த இடத்திலே எதுவுமே முளைக்காது. புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடையுள்ள மனிதன் நடந்தாலே எதுவும் முளைக்காத போது 6 டன் எடையுள்ள டிராக்டரை வச்சு இவ்வளவு பெரிய சக்கரத்தை வச்சு பூமியை அழுத்தினால், நிலத்தை அழுத்தினால் அந்த இடத்துல என்ன முளைக்கும்? கலப்பை உழும். டிராக்டர் எந்திரம் கீறிவிடும், மெதுவாக கீறிவிடும், கோடு போட்டு விடும். அந்த உழவு முறையை நீங்கள் விட்டீர்கள். நவீன டிராக்டர் எந்திரத்தை கண்டுபிடித்தவன் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாடுகளை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தான். பல ஆயிரக்கணக்கில் எங்களை வாங்கி கொன்று புதைத்தார்கள். பசுமை புரட்சி என்று கொண்டு வந்தீர்கள். செயற்கை உரத்திற்கு போனீர்கள். வெண்மை புரட்சி என்று வாய்களிக பேசுகிறீர்களே, எங்களின் பால் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? ஏது வெண்மை புரட்சி? நாங்கள் இல்லாத அந்த புரட்சி ஏது? பசுவும் பாலும் இல்லாத வெண்மை புரட்சி ஏது? உங்களோடு நாங்கள் உழுதோம். பிறகு விதைத்து அதற்கு உரமிட்டீர்கள். எங்கள் சாணமும் ஆடுகளின் புழுக்கையும் உரமானது, இயற்கை உரமானது. நீங்கள் வெக்கமில்லாமல் சொல்கிறீர்கள், ஆங்கிலத்தில் ஆர்கானிக் ஃபுட் என்கிறீர்கள், இயற்கை விவசாயம் என்று வேளாண்மை என்கிறீர்கள், நஞ்சில்லாத உணவு என்கிறீர்கள், பாரம்பரிய உணவு என்கிறீர்கள். எங்களுடைய சாணியும் ஆட்டின் புழுக்கையும் இல்லாத உங்களுக்கு இயற்கை உரம் ஏது? இயற்கை உரம் ஏது? 2ஆம் உலகப் போரில் வெடிக்காத வெடிவுப்புகளை அவன் ரசாயன உரங்களாக மாற்றினான். அதை சந்தைப்படுத்துவதற்கு மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடுகளை நாடினான். அங்கே வந்து வேளாண் கல்லூரிகளில் இருக்க பேராசிரியர் பெருமக்கள் வேளாண் கல்லூரி அணுகி இந்த ரசாயன உரத்தை சந்தைப்படுத்த தொடங்கினான். நம் பாரம்பரிய நெல் வகைகளாக இருக்கிற அந்த கருடஞ்சம்பா, மாப்பிள்ளை சம்பா, இது மாதிரி மிக உயர்ந்து நீண்டு வளர்கிற நெற்பயிர்களை எல்லாம் இந்த உரங்களை போட்ட பிறகு விளைச்சல் குறைந்து விட்டது.
அப்போது நமது வேளாண்குடி மக்கள் முறையிட்டார்கள், என்னையா அவன் உரத்தை போட்டான ஒண்ணுமே விளையல அப்படின்னு. அப்பனுடைய விதை தப்பா இருக்குது என்று அவன் ஒரு விதையை கொண்டு வந்தான். அதுதான் குட்டை வயிறான 5008 5020 என்ற குட்டை பயிர்கள். அன்றைக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு வளர்ந்து வளர்ந்து சாஞ்சி கிடந்தது. பருவக்காற்று எந்த பக்கம் வீசியதோ அந்த பக்கம், எந்த பக்கம் காற்றடித்தோ அந்த பக்கம் சாஞ்சி கிடந்தது. நாம் குனிந்து அறுத்தார்கள். அடி காட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, அடி மாட்டுக்கு, நடு மாட்டுக்கு என்று ஒரு சொலவடை இருந்தது. அடி காட்டிலே உரமாக இருந்தது, நுனி வீட்டுக்கு வந்தது நெல், நடு எங்களுக்கு தீவனமாக இருந்தது வைக்கோல். அன்றைக்கு குனிந்து அறுத்தார்கள். இன்று வரப்புக்கு கீழே முட்டி போட்டு இருக்கிறார்கள். அடி இருக்கிறது, நுனி இருக்கிறது, நடு எங்கே? எங்களுக்கு தீவனமான வைக்கோல் எங்கே? இல்லை, ஒழித்தார்கள். ஒழித்தார்கள். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோல் உயர்வான் என்று அவை வாடினார். ஆனால் வரப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறதா? நீர் உயர்கிறதா? இல்லை. நீர் உயர்ந்தாலும் நெல் உயர்கிறதா? இல்லை. வரப்புக்கு கீழே, ஒரு அடிக்கு கீழே நெல் இருக்கிறது. காரணம், குட்டை பயிர், மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட விதை. ஏன் மாட்டை ஒழிக்க வேண்டும்? இந்த மாடுகள் நாங்கள் இருக்கிற வரை ரசாயன உரத்திற்கு நீங்கள் போக மாட்டீர்கள். எங்களுடைய மாட்டு சாணம், எருவும் ஆட்டு புழுக்கையும் இயற்கை உரங்கள். எங்களுடைய சாணத்தை, ஆட்டு புழுக்கையை நீங்கள் செடி பயிர் அதன் வேர்களை கொட்டுகிற போது நாங்கள் ஈரத்தை உறிஞ்சி குடித்து வைத்துக் கொள்ளுவோம். கொஞ்சம் தண்ணீர் பாய்ச்சினால் போதும். நாங்கள் நீரை பிடித்து வைத்துக் கொண்டு நீண்ட நாட்கள் வேரிலே ஈரப்பதத்தை காத்து வைப்போம். ஆனால் நீங்கள் அதை விடுத்து விட்டு ரசாயன உரத்தை கொட்டுகிறீர்கள், உப்பை கொட்டுகிறீர்கள், வெடி உப்பை. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான் என்பது போல, நாக்கு வறண்டுவது போல உப்பை கொட்டினவன் நிலம் வறண்டு போகிறது. உடனே அடிக்கடி தண்ணீர் தேவைப்படுகிறது. உரம் என்கிற பெயரிலே நச்சை நீங்கள் வேரிலே கொட்டுகிறீர்கள். அந்த நச்சை கொட்டுவதால் என்ன? எங்களுடைய சாணமும் ஆட்டு புழுக்கையும் இருக்கும் போது பல லட்சக்கணக்கான, பல கோடிக்கணக்கான நுண்ணு உயிர்கள் அங்கே உருவாகிறது. அவை அந்த நீரை தங்களின் உணவு தேவைக்கு எடுத்து அதை பயிருக்கு உணவாக, செடிகளுக்கு உணவாக மாற்றி கொடுக்கிறது. அந்த இடத்திலே நீங்கள் ரசாயன வெடியை, உப்பை கொட்டும் போது, இந்த வேதி உப்பை கொட்டுகிற போது அந்த நுண்ணுயிர்கள் செத்து போகிறது. அதனால் நிலத்தின் வளம் கெட்டு போகிறது. உங்க மண் மலடாகி போகிறது. இதையெல்லாம் காலங்காலமாக உங்களோடு வாழ்ந்த உங்களுடைய பெரிய தகப்பன், இயற்கை வேளாண் பேரறிஞன் கத்தி கத்தி செத்தானே, காதிலே விழவில்லையா? விழவில்லையா? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு என்றான். மலை காடுகளுக்குள் எங்களை மேய்க்க விடவில்லை, சமநிலத்திலே அது எங்களை மேய்க்க விடுகிறீர்களா? சிப்பாடு தொழிற்சாலை, விமான நிலையம் கட்டுகிறோம், பேருந்து நிலையம் கட்டுகிறோம், வீடுகளை கட்டுகிறோம், எல்லாவற்றையும் பறித்து ஒரு விழுக்காடு தான் மேச்சலம் இருக்கிறது என்கிறார்கள். ஆக்கிரமிப்பாளன் எல்லாருமே அந்த ஒரு விழுக்காட்டை தான் குறிவைத்து ஆக்கிரமிக்கிறார். எங்களுடைய சாணம், எங்களுடைய கழிவு உரமாக இருந்தது. நீங்கள் சாண குழி, குப்பை கிடங்கு வைத்து 6 மாதத்திற்கு அதை மக்க வைத்து உரமாக்கி விளைநில காலங்களில், உழவு காலங்களில் நிலத்தில் கொண்டு கொட்டுவீர்கள். சுமந்து கொண்டு போய் நிலத்தில் கொட்டியது யார்? நாங்கள் தான். எங்கள் முதுகிலே வண்டியை ஏற்றி அதிலே வெட்டி கொண்டு போய் நிலத்திலே கொட்டுவீர்கள். மறுபடி உழுவோம், நாங்கள் தான் உழுவோம். விளை வைத்து அறுவடை செய்வீர்கள். கட்டை யார் தூக்கி வருவார்? நாங்கள் தான் தூக்கி வருவோம். எங்கே? களத்திலே கொட்டுவோம், புனையல் அடிக்கிற இடத்திலே அடிப்பீர்கள். அடித்து எங்களை என்ன பண்ணுவீர்கள்? புனையலாக பூட்டுவீர்கள். எங்கள் காலால் மிதித்து நெல்மணிகளை உதிர்ப்போம். இதற்கெல்லாம் பரிசு எது? வைக்கோல். நெல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வைக்கோலை தருவீர்கள். நெல்லை அவித்து அதை பிரிச்சு அரவையிலே கொடுத்து பிரிச்சு அரிசியை நீங்கள் எடுத்துக்கிட்டு தவிட்டை எங்களுக்கு தருவீர்கள். அரிசியை சமைச்சு உணவாக சாப்பிட்டு விட்டு பழைய கஞ்சி, மிச்ச கஞ்சி, எச்சி கஞ்சியை எங்களுக்கு தண்ணி தொட்டியிலே ஊத்துவீர்கள். வடிச்ச கஞ்சி இருக்கிற நீச்ச தண்ணி மிச்சத்தை தூக்கி எங்களுக்கு தொட்டியிலே ஊத்துவீர்கள். உங்கள் உணவிலே மிச்சத்தை நாங்களும் சாப்பிட்டு உங்களுக்கு, உங்களோடு உங்களாக உழைத்த உயிர்தான் நாங்கள். நாங்கள் அற்ப மாடுகள் அல்ல, அரிய செல்வங்கள் அல்லதை நீங்கள் அறிய தவறினால் உங்களைப் போல பதர்கள் உலகில் எவரும் இல்லை. நீங்கள் ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். தற்சார்பு பொருளாதாரத்தை, எவனையும் சார்ந்து வாழாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள்.
இப்போது இது எல்லாத்தையும் விடுத்து ஆடு மாடுகளை இந்த எங்களை கொன்று விட்டால் நாங்கள் இருக்கிற வரை நீங்கள் செயற்கை உரத்திற்கு செல்ல மாட்டீர்கள். அதனால் எங்களை அழிக்க வேண்டும், நாட்டு மாட்டு இனத்தையே ஒழிக்க வேண்டும். அதற்கு அவன் முதலில் போட்ட திட்டம் ஜல்லிக்கட்டுக்கு தடை. இந்த மாடுகள் இருக்கும் வரை நாட்டுப்பாட்டு இனப்பெருக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இப்ப இந்த மாடுகளின் மீது காளைகளின் மீது அக்கறை இருப்பது போல இதை வதை என்று சொல்லி இதை ஒழிக்க முடிவு பண்ணான். அதையும் போராடி தகர்த்தவர்கள் உங்கள் முன்னால் நின்று இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த மகன் தான். நாட்டு மாடு என்றால் என்ன? நாட்டு மாட்டின் பால் ஏட்டு வகை, எருமை மாட்டு பாலின் ஏட்டு வகை, அது தாய்ப்பாலும் ஏட்டு வகை, மாட்டுப்பாலும் ஏட்டு வகை. நீங்கள் வைத்திருக்கிற சீமப்பசின் மாட்டு தரம் A1. பாலே இல்லாத ஒன்றை A1 என்று நமக்கு 1 என்பது நம்பர் 1 என்பதா பிடிக்கும். அதனால் தரமற்றதை 1 என்றும் தரமானதை 2 என்றும் மாற்றி மண்டைக்கிலே ஏற்றினார்கள். இன்னும் முழுமையாக ஜல்லிக்கட்டுக்கு தடை நீங்கவில்லை. ஜல்லிக்கட்டுக்கு போராடிய பிள்ளைகளின் மீது போடப்பட்ட வழக்கு இன்று வரை நீக்கப்படவில்லை, அப்படியே இருக்கிறது. நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க துடிப்பதன் காரணத்தை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் நாட்டு மாடுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், பூச்சி புழு வண்டு இருக்கும். சீமை பசுகள் போடுகிற சாணத்தை காலையில் வந்து பாருங்கள், காஞ்சு காற்றிலே பறக்கும். நாங்கள் போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள், நீங்க பிடிக்க முடியாது, துள்ளி குதித்து ஓடும். சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டி அவுத்து விடுங்கள், அரை அடி கூட நகராது. வேண்டுமானால் சோதித்து பாருங்கள். நீங்கள் சீமை பசு போடுகிற கண்ணுக்குட்டியை ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஜல்லிக்கட்டு காளையாக மாற்றுங்கள் பார்ப்போம். இங்கே காளையாக நிற்கிற எல்லாம் நாங்கள் போட்ட குட்டிகள் தான், எங்கள் பாலிலே ஊட்டமாக வளர்ந்தவர்கள் தான். இதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் தேவையா? ஆடு மாடுகளுக்கெல்லாம் பேசுகிறார்கள், இதையெல்லாம் பேசுகிறார்கள் என்று பேசினால் ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கை வேளாண்மை என்றால் மாடும் ஆடும் இல்லாது ஏது இயற்கை வேளாண்மை? ஏது? ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் ஒரு வீடு வறுமையை சந்திக்காது என்று நம்மாழ்வார் என்ற வேளாண் பெருஞானி சொல்கிறார். மாடு என்றால் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போய்விட்டதா? என்னது கொடுமை? மாடு மேய்க்க சொல்கிறார்கள், ஆடு மேய்க்க சொல்கிறார்கள் என்று. அவர்கள் எல்லாம் டாக்டராகி விடுவார்கள், மருத்துவராகி விடுவார்கள், மருத்துவராகி விடுவார்கள், IAS IPS ஆகி விடுவார்கள், பொறியாளர்கள் ஆகி விடுவார்கள். சோத்துக்கு மண்ணை திம்பார்கள், மாட்டு சாணியை திம்பார்கள். சோத்துக்கு என்ன செய்வார்கள்? டாக்டர் ஆகிவிட்டார், பசிக்கும் போது ஒரு ஊசி 2 மாத்திரையை சாப்பிட்டு விட்டு படுத்து விடுவாரா? என்ன செய்வார்? என்ன செய்வார்? அறிவார்ந்த மக்களே, எந்த திரவ உணவும் முழு உணவா ஆகாது. பழச்சாறை குடி, எதை வேணாலும் குடி, முழு உணவாகாது. காலையில் கழிவு உனக்கு வராது. நீ தாயின் மார்பிலே 2 ஆண்டுகள் வெறும் பாலை மட்டும்தான் குடித்தாய், கழிவு வரும். காரணம் பால் முழு உணவு, முழு புரதச்சத்துள்ள உணவு. அதுபோல மாட்டு பாலை குடி, முழு உணவு, காலையில் கழிவு வரும். பசியோடு படுக்க போகிறது உன்னை பெற்ற தாய் ஒரு குவளை பாலை குடித்து விட்டு போய் என்று சொன்னால் பால் முழு உணவு. பால் இருக்கிற நாடு பசியை காணாது, பசியவே எதிர்கொள்ளாது, சந்திக்காது. இதையெல்லாம் அறியாது நீங்கள் கற்று என்ன பயன்? நோய்பட்டு மருத்துவர் இடத்திலே போய், ஒரு நோயாளி இடத்திலே, டாக்டர் இடத்திலே போய் ஒரு நோயாளி உட்கார்ந்தால் அவர் கேட்பார், நீங்கள் பால் சாப்பிடுங்கள் என்பார், முட்டை சாப்பிடுங்கள் என்பார், கீரை சாப்பிடுங்கள் என்பார், காய்கறி சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பார். அப்படி கூட சொல்ல மாட்டார். நீங்க மில்க் எடுத்துக்கிறீங்க, கொஞ்சம் எக் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க, கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னு. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? எங்க இருந்து வரும்? டாக்டர் கோட்டுக்குள்ள இருந்து எடுத்து கொடுத்துருவாரு. எங்க ஆத்தால காட்டுல விவசாயம் பார்க்கணும், என் ஆடு மாடு அவனோட சேர்ந்து உழைக்கணும், பால் வரணும்னா யாரு மேய்க்கணும். இதெல்லாம் புரியாத ஒரு கூட்டத்திடத்திலே பேசி பயன் என்ன இருக்கிறது? பயன் என்ன இருக்கிறது? அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஒரு நாட்டிலே மருத்துவர்களுக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு நோயுற்ற சமூகமாக, நோயுற்ற நாடாக, நோயாளிகளை அதிகம் கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு நாட்டிலே வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறைக்கு, நீதிபதிக்கு அதிக மதிப்பு இருக்கிறது என்றால் அந்த நாடு குற்ற சமூகமாக, குற்றவாளிகளை அதிகமாக கொண்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே உணவளிக்கிற உழவர் குடி, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். இங்கே கூட உழவே தலை என்று எழுதி வைத்தோம். இந்த மாநாட்டை கூட எங்களின் உழவர் பாசறை தான் நடத்தி கொண்டிருக்கிறது. உழவர் குடி என்றைக்கு போற்றப்படுகிறானோ, சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறான். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வருங்கிறான் வல்வ பெருமகனார் தன் மறைமொழியிலே. உழுவார் உலகிற்காணி அக்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை. பற்றற்று போன ஞானி துறவிகள் கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாது என்கிறான். அந்த உழவன் போற்றப்பட வேண்டும். ஒரு நாடு நல்ல நாடு என்றார் ஆசிரிய பெருங்குடி மக்கள் போற்றப்பட வேண்டும். எந்த நாட்டிலே உழவர் குடிக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடுதான் பசியின்றி நலமாக வாழ்கிறது, அறிவி பசி கொண்டு அடைகிறது. ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழுது, வளர்கிறது என்று பொருள். அதை இளைய தலைமுறை தம்பிதங்குகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தற்சார்பு பொருளாதாரத்திலே, சிற்றூர்களின் பொருளாதாரத்திலே, கிராமப்புற பொருளாதாரத்திலே முழுமையான பங்கு வகிப்பது வேளாண்மை. வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்த்தல். மேய்ச்சல் நிலங்களில் மேய்ச்சல் புறம்போக்கு என்று இருந்தது இல்லை. எத்தனை நாடுகளுக்கு நீங்கள் செல்கிறீர்கள்? அருகில் இருக்க கேரளாவுக்கு செல்லுங்கள். காடுகள் இருக்கும், நீர்த்தேக்கங்கள் இருக்கும். அங்கே ஆடு மாடுகள் நீர் குடிக்கும், கொக்கு குருவிகள் மேய்ந்து கொண்டிருக்கும். பிறகு மேய்ச்சலுக்கென்று காடுகள் இருக்கும். அருகில் இருக்க கேரளாவிலே இருக்கிறது. ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பிய நாடுகள் அல்லது பிரிட்டன் அல்லது டென்மார்க், சுவிஸ் அல்லது நியூசிலாந்து, இந்த நாடுகளுக்கு பயணித்து பாருங்கள்.